இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவருக்கு தாவீதுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள், ஆசீர்வாதங்கள், பல காரியம் ஆண்டவர் செய்திருக்காரு. யாருக்கு? தாவீதுக்கு. அப்போ சொல்றாரு, என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். தன்னை தாழ்த்துகிறான் இல்லைங்களா? தன்னை அப்படியே தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறான். இது எங்க நின்று பேசுறான்? உட்பிரவேசித்து, எங்க தேவனுடைய பெட்டி இருக்கிற இடத்துல அந்த சமூகத்துல உட்பிரவேசித்து கர்த்தர்கிட்ட பேசுறான், என்னை இதுவரைக்கும் நீங்க கொண்டு வந்தது ஏமாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்தி கர்த்தரிடத்துல என்ன பண்ணிட்டான்? ஒப்பு கொடுக்கிறான். இந்த வார்த்தையை நான் படிக்கும் போது, இந்த வசனத்தை படிக்கும் போது எனக்கு ஒரு பாட்டு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா. அந்த பாட்டு நான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஆராதனையிலே பாடியிருக்கேன். ஹல்லேலூயா. என் உள்ளம் ஏங்குதே என் இயேசுவே, உம் பாதம் பணிந்திடவே. என் உள்ளம் ஏங்குதே என் இயேசுவே, உம் பாதம் பணிந்திடவே. நீர் என்னை நடத்தி வந்த நாட்களை நான் திரும்பி பார்க்கின்றேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது நிறைய சங்கீதம் அப்படின்னா எடுத்துப்பா உங்களுக்கு எழுதியிருக்கேன். நான் ஒரு நாளைக்கு உங்களுக்கு நல்லா பாடி காட்டுறேன், ஏன்னா நமக்கு டைம் இல்லை. இந்த வார்த்தையை நான் வாசிக்கும் போது கர்த்தர் என்னோடு கூட பேசினார். என் இருதயம் ஒரு நிமிஷம் அப்படியே கலங்கிட்டு, நான் எத்தனை பேர் இன்னைக்கு நாம் நன்றி சொல்ல வந்திருக்கோம்? இது கடைசி நாள், கடைசி நிமிஷத்துல இருக்கிறோம். இன்றைக்கு என்னவா இருக்கு? இடம் காலியா இருக்கு. அப்ப அதை நான் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமா இருக்கீங்க உங்க மேல. ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் நம்மள ஒவ்வொரு நாளும் தன் குழந்தைகளை சுமந்து கொண்டு போறது போல அவர் நம்மளை நடத்தி வந்திருக்கார். அப்ப நாம் என்ன சொல்லணும்? இந்த நேரத்துல அவருக்கு நன்றி சொல்ல நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். தாவீது ராஜாவாயிட்டா, ஆனாலும் கர்த்தருக்கு முன்பாக அவனை தாழ்த்ததுல என்ன பண்ணல? காம்ப்ரமைஸ் பண்ணிக்கவே இல்லை. ஹல்லேலூயா. ஒரு நாள் அவன் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கல. ஏன்னா நான் ஆடுகளுக்கு பின்னால சுத்திட்டு இருந்தேன், என்ன எப்படி ஆக்கிட்டாரு? அரசன் ஆக்கிட்டாரு. அதே புஸ்தகத்துல 1-2 வாசிக்கல. அதே புஸ்தகத்துல 1-2 கர்த்தர் ராஜாவை சுற்றிலும் இருந்த அவனுடைய எல்லா சத்துருக்களுக்கும் அவனை நீங்களாக்கி தொடர்ந்து வாசிங்க. இளைப்பாற பண்ணின போது அவன் தன் வீட்டிலே வாசமா இருக்கையில் ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமா இருக்கிறது என்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் அவனை ஆசீர்வதிச்சாரு. கேதுரு மரங்களாலும் நல்ல விலை உயர்ந்த பொருட்களால அவன் வீட்டை கட்டி இருக்கான். அதுல என்ன பண்றான்? நல்லா பஞ்சு மத்தியில நல்லா சுகமா இருக்கிறான். ஆனா அவன ஆண்டவர் மறந்துட்டானா? சொல்லுங்க, மறந்துட்டாரா? இல்ல. அவன் என்ன பண்றான்? ஆண்டவரை நினைச்சு பாக்குறான். தீர்க்கதரிசியாக நாட்டாண்டு என்ன பண்ணிட்டு இருக்கான்? அவர் சொல்லிக்கிட்டே இருக்காரு, நான் அப்படி விலை உயர்ந்த வீட்டுல இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு நிறைய பிரச்சனைகள் இருந்தது, போராட்டங்கள் இருந்தது, எதிரிகள் இருந்தாங்க, என்னை சூழ்ந்து கொண்டாங்க, நிறைய பிரச்சனைகள் இருந்தது. ஆனாலும் எல்லாவற்றிலும் என்ன பண்ணாரு கர்த்தர்? என்னை நீங்களாக்கி நான் இந்த வீட்டுல நான் வாசம் பண்ண கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஆனாலும் கர்த்தருடைய பெட்டி எங்க இருக்கு? திரை சீலைக்கு நடுவில் இருக்கு. அதுக்கு என்ன இல்ல? ஒரு ஆலயம் இல்ல, ஒரு பாதுகாப்பு இல்ல, இன்னும் நிறைய சொல்லலாம். அவன் என்ன பண்றான்? வேதனை பண்றான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதனை பண்றான் இல்லைங்களா? எத்தனை பேர் நம்ம ஆலயத்தை பார்த்து நினைச்சு பார்க்கிறோம்? ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்ம நினைச்சு பார்க்கிறோம்? சொல்லுங்க. வாலிப பிள்ளைகளை பார்த்து நான் கேட்கிறேன், எத்தனை பேர் நாம ஆண்டவரை நினைச்சு பார்க்கிறோம்? நம்ம ஆலயத்தை நினைச்சு பார்க்கிறோம்?
இங்க தாவீதை நினைச்சு பார்க்கிறான். அதனாலதான் கர்த்தர் என்ன பண்றாரு, அவனை ஒவ்வொரு நாளும் உயர்த்துகிறார், அவனுக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார், வாக்கு பண்ணுகிறார், 1000 தலைமுறை மட்டும் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1000 தலைமுறை மட்டும் என்ன பண்றாரு, ஆசீர்வதிப்பேன் சொல்லுகிறார். தன்னை தாழ்த்துகிறான், தன்னை மட்டும் தாழ்த்துகிறான். அதே 6ஆம் அதிகாரத்துல 20 இருந்தே வாசிக்கல, அவன் எந்த அளவுக்கு அவன் தாழ்த்துகிறான்னு நம்ம பார்க்கலாம். தாவீது தன் வீட்டாரை ஆசீர்வதித்து திரும்பும் போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் தாவீதுக்கு எதிர்கொண்டு வந்து, அற்ப மனுஷரிலும் ஒருவன் தன் வஸ்திரங்களை கழற்றி போடுகிறது போல இன்று தம்முடைய ஊழியக்காரருடைய பெண்களின் கண்களுக்கு முன்பாக தம்முடைய வஸ்திரங்களை உரித்து போட்டிருந்த இஸ்ரவேலின் ராஜா என்று எத்தனை மகிமைப்பட்டிருந்தார் என்றார். அவன் மீகாள் என்ன சொல்றான், ஒரு மாதிரி நினைக்கிறார். தாவீதை பார்த்து அவன் நினைக்கிறான், ஒரு ராஜா உன்னை இப்படி ஆயிட்டாரு அப்படின்ற. தொடர்ந்து வாசிங்க. அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கிலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கிலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைநாள் கட்டளையிடப்படுவதற்கு தெரிந்து கொண்ட கர்த்தருடைய சமூகத்திற்கு முன்பாக ஆடி பாடினேன். நான் ரோட்ல ஆடல, தெருவுல ஆடல, நான் எங்க ஆடுனேன், கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக நான் ஆடுனேன். தொடர்ந்து இத பார்க்கிலும் இன்னும் நான் நீசனும் என் பார்வைக்கு அற்பமும் ஆவேன். அப்படியே நீ சொன்ன பெண்கள் கூட மகிமையாய் விளங்குவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான், நான் இன்னும் அற்பமா கூட நான் என்ன பண்ணுவேன் இருப்பேன், ஆனா நான் என்ன பண்ண மாட்டேன், என் கர்த்தருக்கு முன்பாக எல்லாம் என்ன ஆச்சு. ஹல்லேலூயா. தன்னை தாழ்த்துகிறான். நான் இன்றைக்கு இதைதான் பத்தி பேச வந்தேன். தன்னை எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்துகிறீர்களோ கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவர் மாசம் வருஷம் தோறும் நமக்கு வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். அந்த வாக்கு தத்தங்களை பிடிச்சு கொண்டு நம்மளை தாழ்த்தி அவரிடத்துல முறையிடும் பொழுது கர்த்தர் என்ன பண்றாரு, நம்மளை வாழாக்காமல் தலையாக்குறார், கீழாக்காமல் மேலாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கு கர்த்தருடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்த வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நம்மை தாழ்த்திடணும். தாழ்த்தும் பொழுது கர்த்தர் நம்மளை உயர்த்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 8, 9 வாசிங்கள. கர்த்தர் சொல்றாரு, 7ஆம் அதிகாரம், இப்பொழுது நீ என் தாசனாகிய தாவீதை நோக்கி சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ இஸ்ரவேல் என்கிற என் ஜனங்களுக்கு அதிபதி ஆகும்படிக்கு ஆடுகளின் பின்னே நடந்த உன்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து நீ போன எவ்விடத்திலும் உன்னோடு இருந்து உன் சத்துருக்களை எல்லாம் உனக்கு முன்பாக நிர்மூலமாக்கி பூமியில் இருக்கிற பெரியவர்களின் நாமத்திற்கு ஒத்த பெரிய நாமத்தை உனக்கு உண்டாக்கினேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்க கர்த்தருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தும் போது நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும் அதை எடுத்துட்டு வந்து கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய நாமத்தை தருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? கரங்களை தட்டுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் எவ்வளவு நல்லவரா இருக்கிறார். அதெல்லாம் தான் சொல்லுகிறான். என்ன சொல்லுகிறாரு, என் வீடு ஏமாத்திரம், நான் ஏமாத்திரம். ஹல்லேலூயா. இதுவரை என்ன நடத்தி வந்தீங்களப்பா, இதுவரை என்ன நடத்தி வந்தீங்களே, நான் ஏமாத்திரம், நான் ஏமாத்திரம், என் வீடு ஏமாத்திரம். ஆசீர்வதிக்கிறார். 1000 தலைமுறை வரைக்கும் என்ன ஆசீர்வதிக்கிறேன். அதுதான் இப்ப பாஸ்டர் சொன்னது போல அந்த ஆசீர்வாதம் எங்க வந்து முடியுதுங்க, இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து முடியுது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவோட முடிகிறது. அப்ப தலைமுறையாய் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. அதற்கு நாம் செய்ய வேண்டியது கர்த்தருக்கு முன்பாக தாழ்த்தணும்.
கர்த்தரை நினைத்து பார்க்கணும். அவர் செய்த நன்மைகளை நினைத்து பார்க்க வேண்டும். அவர் செய்த அதிசயங்களை நினைத்து பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அதிசயங்களை செய்கிற தேவன், நீங்க எண்ணி முடியாத காரியங்களை அவர் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதற்கு நாம் முதலாவது நம்மை தாழ்த்த வேண்டும். சங்கீதம் 138:6 வாசிக்கிறேன் கொஞ்சம். சங்கீதம் 138:6. கர்த்தர் உயர்ந்தவராய் இருந்தும் தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். மேட்டிமையானவனையோ தூரத்தில் இருந்து அறிகிறார். அல்லேலூயா. கர்த்தர் உயர்ந்தவர், அவர் மகிமை உள்ளவர், அவர் மாட்சிமை உடையவர், அவர் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. பூச்சக்கரத்தின் மேல் வீற்றிருக்கிறார். நிறைய சொல்லலாம். அவர் சேனைகளின் கர்த்தர். ஆனா அவர் என்ன பண்றாரா? தாழ்மை உள்ளவனை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. தாழ்மை உள்ளவன். அதனாலதான் தாவீது அவர் என்ன பண்ணாரு? உயர்த்துகிறார். அவர் உயர்த்துகிறார். இன்னும் நான் உயர்த்துவேன், உன் வீட்டை, உன் பெயரை நான் நிலைத்திருக்க பண்ணுவேன் என்று சொல்கிறார். வாக்கு பண்ணுகிறார். அநேக வாக்குகளை பண்ணுகிறார். தாவீதுக்கு போல ஒரு வாக்கு பண்ணதை நாம் பார்க்கவே இல்லை பைபிள்ல. அல்லேலூயா. என் பிரியமானவனே, தாசனே கூடாது. அல்லேலூயா. அதுதான் இயேசு கிறிஸ்து எப்படி கூப்பிடுறார்? தாவீதின் குமாரனே கூப்பிடுறோம். அல்லேலூயா. தாவீதின் குமாரனே கூப்பிடுறோம். கர்த்தர் உங்களுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அது முன்னாடியே அதுக்கு ஒரு சொல்யூஷனை வச்சிருப்பாரு. அல்லேலூயா. யாக்கோபுக்கு ஒரு பிரச்சனை வந்தது. யாக்கோபுட்ட இல்லாத சொத்து சுகம் இல்ல, ஆசீர்வாதங்கள் இல்ல, பொருள் இல்ல. ஆனா பஞ்சகாலம் நேரிட போகுது. அதுக்கு முன்னாடி யாரை கொண்டு எங்க வச்சாரு? தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அல்லேலூயா. யார் வச்சாரு? ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டலாம். அல்லேலூயா. அதான் கர்த்தர். இந்த பஞ்சம் வரப்போது தெரிஞ்சு யோசேப்பு எங்க கொண்டு வச்சாரு? எகிப்துல வச்சாரு. அவன் நீதிமானாய் கண்டான். நீதிமானாய் கண்டதுனால என்ன பண்ணாரு அவரு? நான் இந்த சேருக்கு மட்டும் நான் ராஜாவா இருக்கேன்பா, நீ எல்லாத்தையும் பார்த்துக்க. பார்வன் யாரு கையில ஒப்பு கொடுத்தான்? யோசேப்பு கையில ஒப்பு கொடுத்தான். அப்ப கர்த்தர் யாரு? உயர்ந்தவரா இருந்தும் தாழ்மை உள்ளவரை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. அவங்க தன்னை தாழ்த்தினான். அநேக பிரச்சனைகள் வந்தது. என்ன பண்ணல? கர்த்தரை விட்டு விலகியே போலங்க. அல்லேலூயா. கர்த்தரை விட்டு விலகி போல. கர்த்தரை விட்டு விலகி போறதுனால என்ன பண்ணாரு? ராஜாவாக்கினார். அல்லேலூயா. 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 கடைசியா நான் ஒரு வசனத்தை வச்சு முடிச்சிடுறேன். நிறைய இருக்கு, ஆனா டைம் இல்லை நமக்கு. லூக்கா புஸ்தகம் 1:52 வாசிங்களேன். லூக்காவின் புஸ்தகம். பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்தினார். அல்லேலூயா. அல்லேலூயா. பலவான்கள் இதெல்லாம் யோசேப்புக்கு நடந்தது இல்லையா? அல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி யாரு இருந்தாலும் சரி, நீங்க கர்த்தருக்கு உங்களை தாழ்த்தும் போது, கர்த்தருக்கு நீங்க நன்றி சொல்லும் போது, அதை அந்த இடத்துல என்ன பண்றாரு? உங்களை உட்கார வச்சு இருக்கிறாரா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.